ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்சி ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஜஸ்ட் நிர்வாகிகள், அந்த மாவட்ட செயலாளர்கள், அதுக்கப்புறமா பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, அந்த கட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் கலந்துக்கிற ஒரு மீட்டிங் இது. பொதுமக்கள்லாம் அலௌடு கிடையாது. ஸோ பாஸ் எல்லாமே கொடுத்து பக்காவாக ஒரு மண்டபத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தியிருக்காங்க ஒரு மீட்டிங்கை. ஸோ இதில் வந்து யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, மெயினான பொருளாளர், செயலாளர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறமா தலைவர் நம்ம விஜய் சார், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்திருந்தார். அதுக்கப்புறமா பிரசாந்த் கிஷோர், இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பேர் வந்திருந்தாங்க, முக்கியமான நபர்கள். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நார்மலாக எல்லா கட்சியிலையுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்பீச்சு அதெல்லாமே கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் எனக்கு மேஜராக பட்ட பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேசின எனக்கு யார் பார்த்தீங்கன்னா, அந்த லயலா மணின்னு ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் பேசினது எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பீச்சாக தான் கொண்டு போனாங்க. ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவார். பேசும்போதே மற்றவங்களாம் கொஞ்சம் சீரியஸாக பேசினாலும் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக மக்களை வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி லயோலா மணி பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சார். நல்ல ஒரு தடுமாறாமல் நல்லா பேசினார். பட் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அந்த ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசினது ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வெளியே வந்து இங்கே தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேசும்போது என்ன மெயினான பாயிண்ட்ஸ் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து எனக்கு அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர், இந்த மாதிரி சில பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்குது, பேசிக்கிறது இல்லை அப்படின்ட்டு யூடியூப்பில் எல்லாமே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே கரெக்டான ஒரு ஃபோக்கஸில் தெளிவாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களோட குறிக்கோள் 2026 எலெக்ஷனை ஜெயிக்கிறது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து ஒரு 45 சீட்டு கேட்டு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ இதுக்கெலாம் நாங்கள் வரல. எங்களோட குறிக்கோள் வந்து தமிழ்நாட்டை நல்லபடியாக ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருந்தார். இன்னொன்று முக்கியமாக அவர் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ஆளுங்கட்சியை பற்றி பேசியிருந்தார். அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். ஒன்றிய அரசு பற்றி அவர் அவ்வளோவா பேசலை பட் மேஜராக பேசினது அவர் வந்து ஆளுங்கட்சி, நம்ம தமிழ்நாட்டில் மாநில அரசில் ஆளுங்கட்சி பற்றி தான் நிறைய பேசியிருந்தார். அதோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயுமே சரி, அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுமே லைவாக போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்று அவர் என்ன லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பூகம்பங்கள், நிறைய கட்சி தலைவர்கள், இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து இந்த கட்சியில் சேர போகிறாங்க. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த 60 வாரங்களுக்கு, அதாவது அடுத்த அந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இவங்க தான் எதிர்கட்சி மாதிரி செயல்பட போகிறாங்க, எதிர்கட்சி தலைவராக விஜய் செயல்படுவார் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, மேபி இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தாவேக்கா கூட இணையறதுக்கு, இல்லை தாவேக்கா அவங்க கூட இணையறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லி முடிக்கும் போதும் அப்படி தான் முடிச்சிருந்தார். நம்ம 60 வாரங்கள் இனிமேல் எதிர்கட்சி மாதிரி நம்ம செயல்பட போகிறோம். அதே மாதிரி இன்னும் சில தலைவர்கள் நம்ம கட்சியில் வந்து சேர போகிறாங்க, அதில் வந்து நிறைய பூகம்பங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ என்னோட கருத்து இது. மேபி இதுவாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும்னா கூட இருக்கலாம். அடுத்து யார் பேசியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர் பேசியிருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜன் சுராஜ் கட்சியோட, அதாவது அவர் வந்து ஃபவுண்டர், அந்த கட்சியோட ஃபவுண்டர். அவர் வந்து ஒரு பீகார் ஸ்டேட்லேருந்து வராரு. ஸோ அதனால தான் அவர் ஸ்டேஜில் பேசும்போதுமே தோனிக்கும் அவருக்கும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். தோனின்னா சென்னையில் நிறைய பேருக்கு பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே. அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் இந்த கட்சியை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா என்னை வந்து தோனியை விட அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் உழைப்பேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவருக்கு ஆக்சுவலாக வயசுன்னு பார்த்தோன்னா விஜய் சாரை விட சின்ன வயசு தான், 48 வயசு தான் இவருக்கு. ஸோ வந்து பார்க்குறதுக்கு எனக்குமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது விஜய் சாரை விட பெரியவரோன்னு நினச்சேன். பட் கூகுளில் பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து 48 வயசு தான் அப்படின்றத நான் பார்த்தேன்.
இன்னொன்று முக்கியமாக அவர் பீகாரின்றதுனால இங்கிலீஷில் தான் பேசியிருந்தார். ஸ்டார்டிங் எப்பவும் போல் வணக்கம் வச்சுட்டு எல்லாரும் பண்ணுற வழக்கம் இது, தமிழ்நாட்டுக்கு வந்தாலே வணக்கம் வச்சுருவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவருமே ஒரு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார் இங்கிலீஷில். அவர் வந்து இந்த மாதிரி என்னோடய ஹெல்ப் வந்து விஜய்க்கு அவ்வளோவா தேவையில்லை, விஜய் சாருக்கு. பட் ஆனால் நான் வந்து அதே மாதிரி அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். 2021 எலெக்ஷனில் இப்போ ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அவர் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்து அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த 2021க்கு அப்புறமா இந்த வேலையை சுத்தமாக நிப்பாட்டிட்டு ரிட்டைர்மெண்ட் அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். இப்போது திருப்பி எதுக்கு அவர் வந்திருக்காருன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்லாம் விட டெவலப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஒரு கவர்னன்ஸ், அதாவது ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டில் நிறைய ஊழல் நடக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கு அப்படின்றதுனால தான் நான் விஜய் சார் கூட பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று அவருமே சொல்லியிருந்தார், என்னோடய ஹெல்ப் இவருக்கு தேவையில்லை, அப்படி என்னோடய ஹெல்ப் வச்சு ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் என்னோடய ஹெல்ப்பும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த கட்சியை நான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே என்னோடய பேரும் ஞாபகம் இருக்கும், என்ன ரொம்பவே பிடிக்கும் தோனிக்கு மேலே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பேசுனது விஜய் சார் பேசியிருந்தார். விஜய் சார் பேசும்போது நிறைய நாம் ஒரு வார்த்தை நம்ம நியூஸில் கூட பார்த்துருக்கோம், அந்த ஹிந்தின்ற வார்த்தை இல்லாமலேயே மும்மொழி கொள்கை இதை பற்றி தெளிவாக பேசி முடிச்சிட்டாரு. அந்த வார்த்தையை கூட சொல்ல வேணான்னு நினச்சிருக்காரோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி பேசி அதை முடிச்சிருக்காரு ஸ்பீச்சை. அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் என்னென்னா, இப்போ அவருமே சொல்லியிருந்தார், நம்ம வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நிதி தரல, கல்வி நிதி, அதுக்கு பதிலாக சின்ன பசங்க மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹேஷ்டேகில் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் சொல்லியிருந்தார். நம்மளும் பார்த்தோம் ட்விட்டரில் திடீர்னு 2த்துக்கும் நடுவில் டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதை அவர் சொல்லி அவருமே சிரித்தார். இன்னொன்று இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயாக, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக கொஞ்சம் சிரிச்சுட்டு நல்லாவே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இதில் வந்து அந்த மக்கள் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஆகிடுமோ, பிரச்சனை ஆகிடுமோன்ற அவருக்கு வந்து மேபி கவலை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாமே நிர்வாகிகள்னால ப்ராப்பராக பாஸ் கொடுத்து ஐடி கார்டு கொடுத்து வந்ததுனால அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்ததுனால மேபி அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெரிய இம்பேக்டை தமிழ்நாட்டை பாலிடிக்ஸில் உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா மேபி இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க அதில் சேர்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும்ன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2026 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் வச்சு அவங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில். அது மாதிரி அவர் சொல்லியிருந்தார், பூத் லெவல் மீட்டிங்கே ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார், அந்த ஏஜென்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ப்ராப்பராக ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியன், ஃபுல் டைம் நம்ம அதே மாதிரி இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறான்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில். ஸோ அதுவுமே மார்ச்சோ ஏப்ரலில் நினைக்கிறேன் அது நடக்க போகுது. ஸோ ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக மாறிட்டார் விஜய் சார். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேறுபாடு இருக்கா, கருத்து வேறுபாடு இருக்கா, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோர் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட போகிறேன். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அவர் யார் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.